الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நோன்பு மனித உள்ளங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய இந்த ஒன்றுகூடலின் இறுதி தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நோன்பினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, லஅல்லக்கும் தத்தகூன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும். இது நோன்பு வந்தால் எல்லாருக்கும் பாடம். அந்த வசனத்தில் இறுதியில் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளதை போன்று அது எல்லாருக்குமே பாடம். அந்த இறுதி துண்டு அந்த நோன்பினுடைய நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. அந்த தக்குவா தான் நம்முடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த பிரச்சார மேடைகள் என்று ஏறினுடனே ஒரு சிலர் நோன்பை பற்றி சொல்லும்போது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை விதியாக்கியிருக்கிறான்பாங்க. அப்படின்றா பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக இருக்கும். பசியை உணர்றதுக்காக மட்டும் அப்படி என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் பட்டினி இல்லை, தியாகம். நோன்பு பட்டினி இல்லை. பட்டினி என்கிறது எப்படா கிடைக்கும் தின்றதுக்கண்டு காத்துக்கிருக்கிறது தான் பட்டினி. ஆனால் நோன்பு அப்படி இல்லை, கிடைக்கும் தின்ன மாட்டோம், அது தியாகம். பட்டினி படுக்கிறவன் கிடைச்சா தின்றுவான், நோன்பாளியாக இருக்கிறவன் கிடைச்சாலும் தின்ன மாட்டான். நேரம் இருக்குது, எல்லாம் இருக்கும், யாருமே காண மாட்டாங்க. உது செய்யும்போது கூட நாசிக்கு தண்ணி செலுத்துகிறோம், உள்ளே போய்த்திடக்கூடாது, வாய் கொப்பளிக்கிறோம், விழுங்கிடக்கூடாது. அப்படி வந்து கவனமாக இருந்து தியாகம் செய்கிறது தான் நோன்பு. அப்போ நோன்புட நோக்கம் பசியை உணர்றது அப்படி என்று நம்ம சொல்கிறது தப்பு. அப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை தான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இறை அச்சம், அந்த அல்லாஹ்வோட அச்சம் தக்வா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லுவாங்க, தக்வா ஹாஹுனா தக்வா ஹாஹுனாண்டாங்க. இறை அச்சம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு உள்ளத்தை என்ன செய்கிறாங்க, தொட்டு காட்டுறாங்க. அந்த உள்ளம் அந்த இறை அச்சத்தினால் ஒரு மாறுதல் அடையும். எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றி போடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தக்வா மட்டும்தான். நம்ம வரலாறுகளை பார்க்குறோம், சஹாபாக்களுடைய தியாகங்களை பார்க்குறோம். எப்படி வந்தவங்க, எங்கே முஹம்மது அவரை வெட்டணும் அப்படின்ட்டு வந்தவங்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக நின்று எவரும் கை வைக்க முடியாது அப்படின்னு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த மனசு ஒரு செகண்டில் மாறி போகுது. அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லணும்னு வந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை கொடுக்க தயாராகிறாங்க. இந்த மார்க்கம்தான் உலகத்திலேயே வெறுப்பானது அப்படி என்றுக்கிட்டு வந்தவங்க இந்த இஸ்லாம் தான் உலகத்திலேயே சிறப்பானது அப்படின்னு மாறுறாங்க. அப்படியே மாறுது. அப்போ இந்த மாற்றம் அந்த உள்ளத்தில் ஏற்படுது. அதை கொண்டு வர்றது தக்வா. அந்த தக்வாவை கொண்டு வர்றது நோன்பு. இந்த தக்வா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? சூரா ஆல இம்ரானினுடைய
133வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க. அல்லாஹ் சமாவாத்து வல்லாரும், அந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அளவு விசாலமானது. சாதாரணமாக நம்ம பார்க்குற அளவுக்கெல்லாம் கிடையாது. வானங்கள் பூமி அளவுக்கு விசாலம் உள்ளது தான் அந்த சொர்க்கம். இவ்வளோ பிரம்மாண்டமானது. அந்த சொர்க்கத்தை பற்றி நம்ம நிறைய வசனங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சொர்க்கத்தில் உள்ள விசேஷம் என்னென்னா, அங்கே சாவு வராது, அங்கே மரணம் கிடையாது, வயோதிபம் இல்லை, ஒரே தோட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இல்லை. வாரம் ஒரு முறை நம்முடைய அழகு மாறிக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை ஒரு காற்று வீசும், அப்போ உங்கள் அழகு மாறிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சளி சிந்தாது, மலைசலம் கிடையாது, அங்கே குரோதங்கள் கிடையாது, பொறாமைகள் கிடையாது, அப்போ கஷ்டம் கிடையாது. இப்படியான ஒரு இடம் தான் அந்த சொர்க்கம். முடிவில்லாது, வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது, நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சொர்க்கம். அப்போ அந்த சொர்க்கத்தை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 133வது வசனத்தில் சொல்லான், உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த சொர்க்கம் யாருக்கு? இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா போகிறதுக்காக இருக்கிற ஊடுவளவு வைத்துக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பகுதி அது ஆஸ்திரேலியா. நல்லா சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இங்கே மாதிரி ஷர்ட்டை கலட்டிட்டு போட்டுட்டுலாம் இங்கே இருக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம். கனடாவுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், யூகேக்கு போனால் நல்லா இருக்கலாம். எவ்வளோ செலவழிக்கிறோம்? கோடிக்கணக்கில் ஃபெமிலியோட போகிறதுக்கு 1.5 கோடி செலவழித்து வீசா எடுத்து அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கே வாழ்கிறான். போகிற வழியிலேயும் மரணம் பெறலாம் போய் கஷ்டப்பட்டு என்னடா இது வம்பா பச்சு நாட்டுக்கே போவோம்ட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சொர்க்கம்ங்கிறது எப்படி? போய் காலை வச்சிட்டிங்கன்னா வயசு கூடாது, இளமை வந்துடும், அழகு மாறும், மரணம் வராது, நோய் வராது. இப்படி ஒரு இடம் இருந்தால் என்ன பாடுபடுவோம் நாம்? அந்த இடத்துக்கு பொறுமதி என்ன? அந்த இடத்துல விலை என்ன? சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஊர்லேயே மெயின் ரோடு வரும் ஒரு வளவு வாங்க முடியுமா நமக்கு? நம்ம ஊர்லேயே. அதுவே ஒரு அமெரிக்காவில், அதுவே ஒரு கனடாவில், ஒரு யூகேயில், ஒரு சிங்கப்பூரில் வாங்க முடியுமா? முடியாதில்ல. சொர்க்கம் கிடைக்கிது. சாதாரணமாக அந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் தான் கடைசி சொர்க்கமே. அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தில் ஆக கடைசி ஒரு ஆளுக்கு கொடுக்குற சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. அவர் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறார். களிமா சொல்லிட்டாங்க. பாவத்துக்காக நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு காலத்தில் அவர் நரகத்திலேருந்து தவண்டு வெளியில் வந்து அல்லாஹ் அந்த ஜீவ நீர் மாவுள்ள ஹயாத்தில் அப்படியே குளிக்க வச்சு அப்படியே செழிக்க வச்சு அப்படியே வெளியில் வர வச்சு அல்லாஹ் அவருக்கு சொல்லுவான், இது ஒதுகுலி ஜன்னா, போப்பா சொர்க்கம் உனக்கு இருக்குது, அந்த இடத்துல போய்த்துரு அப்படின்றான். அவர் அப்படியே போய் எட்டி பார்ப்பார். வேணுமெண்டே அல்லாஹ் தஆலா அது ஹுய்யில இலஹி அன்னஹல் மலா, அந்த சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு அமைப்பை காட்டி விட்ருவான். இல்லையே, எல்லா இடமும் புக் ஆகிட்டே, ரப்பி வஜதுஹ மலா, யாழ்லா எல்லாமே ஃபுல்லாக இருக்குதே யாழ்லா அப்படின்வார். அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லுவான், இது ஒதுகுலி ஜன்னா இருக்குப்பா போ அப்படியேம்மா. திரும்பவும் அவருக்கு அப்படி தான் அல்லாஹ் காட்டுவான் வேணுமெண்டே. இப்படி 3 தடவை அவர் இல்லையே, இடம் இல்லையே அல்லாஹ் எங்கே போக அப்படின்னு கேட்டது பிறகு அல்லாஹ்கிட்ட கேட்பான், அவர் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திக்கிறாருன்னு பாருங்கள். நரகத்திலேருந்து வந்திக்கிறார், சொர்க்கம் கிடைக்குமான்னு அவரே நம்பியிருக்க மாட்டார். அவர் பெரிய நன்மைகள் செய்யவும் இல்லை, களிமா சொன்னது தான். வந்தவருக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. அந்த சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுங்கிறது தெரியும். அந்த சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளோ இடம் தேவை? இந்த உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே வேறுத்து போட்டுருவான் அவன். என்னடா இப்படி வந்து நமக்கு உலக அளவுக்கு சொர்க்கம் தரங்கிறான் அல்லாஹ். போதும் ரப்பி அப்படின்னா நல்லா விட மாட்டேங்கிறான். இல்லை, லக்க மிதுலஹா உலக்க மிதுலஹா உலக்க அஷரத்தும் அன்சாலிஹா, கடைசி இந்த உலகத்தை போல் இன்னொரு மடங்கெடு 10 மடங்கு எடுத்துக்கொண்டுருவான். அந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான். அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான், கிண்டல் எல்லாம் பண்ணாத யா அல்லாஹ், சொர்க்கத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இல்லைப்பா கிண்டல் இல்லை,
உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்ற. சாதாரணமானது அந்த சொர்க்கம். ஆக கடைசியாக கொடுக்குறவனுக்கே இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் என்றால், உயர்ந்த சொர்க்கங்கள், அமல் செஞ்சு கிடைக்கிற சொர்க்கங்கள், நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிற சொர்க்கங்கள் எவ்வளவு இருக்கும். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு தயாரித்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால், உஇத்தத்துலில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான் சூரா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ 134, 135வது வசனத்தில் அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கங்கிறான். அது ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறான். இந்த ஒட்டுமொத்த இறையச்சத்தையும் ஒரே நோன்பு நமக்கு தந்துடுது. இந்த ஒரு நோன்பு நமக்கு என்ன செய்யுது? தந்துடுது. நமக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்குது. இந்த நோன்பு மாதிரி ஒரு கடமையை கண்டுபிடிக்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அற்புதமான ஒன்று. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா அமல்களுக்கும் கூலி வழங்கப்படும். அதுவும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்குறான், அவன் தான் கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லண்டா, நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி வழங்குறேங்கிறான். அல்லாஹ் நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி வழங்குறேங்கிறான். அப்போ மற்றதுக்கு வேறு ஒரு ஆள் கூலி கொடுக்குதான்? அல்லாஹ் தான். அந்த சிறப்பித்து சொல்லும்போது அப்படி சொல்கிறது நம்முடைய வளமை. ஒரு பெரிய ஒரு முதலாளி, ரொம்ப வசதியானவர், அவருக்கு நிறைய பில்டிங்குகள், கட்டடங்கள் இருக்கும். அவர் இருக்கிறதுக்கு ஒரு விசேஷமாக ஒரு வீட்டை கட்டி, இது நம்ம பார்த்து கட்டினதுன்றார். அப்போ மற்றதை அவர் பார்த்து கட்டலையா? அதை கொஞ்சம் விசேஷமாக சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறது. விளங்கிட்டா? 4 பிள்ளை இருக்கும், அதில் செல்ல பிள்ளை ஓடியாந்த மாதிரி, நான் ஏன் பிள்ளை இது அப்படின்றார். அப்போ மற்றதெல்லாம் யார் பிள்ளை? எல்லாருமே நம்ம பிள்ளை தான். அந்த கொஞ்சம் அன்பை கூட்டி காட்டும் போது என்னுடைய பிள்ளை அப்படின்றோம். அல்லாஹ் என்ன சொல்லணும்டா, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? அது எவ்வளோ கொடுக்குறேன்டே என்னால் சொல்ல முடியாது. நான் கொடுக்கும்போது கண்டுக்க அப்படி கொடுப்பேன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நோன்பாளியினுடைய வாயில் துர்வாடை வராமல் இருக்காது. ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறார் அவர். நம்ம சாப்பிடாமலே இருக்கிறோம், சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு துர்வாடை வரும், கொஞ்சம் வாய் மணக்கும், அதை தவிர்க்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறானா, ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறான். இது எதுக்கு சொல்கிற வார்த்தை தெரியுமா? அன்பில் சொல்கிற வார்த்தை. அன்பில் சொல்கிற வார்த்தை. நம்ம ஒரு ஊத்தையை பிடிச்சாலே ஓடி போய் கையை கழுவாமல் அந்த கையை உடம்புல வச்சுக்க மாட்டோம். ஒரு ஊத்தையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கையை முதல்ல கழுவணும். கழுவினத்துக்கு போகிறத நம்மளோட உடம்புல ஷர்ட்டில் நம்ம திங்ஸில் அந்த கையை படுத்தோம் நம்ம. ஆனால் அந்த தகப்பனோ தாயோ சொந்த பிள்ளைக்கு டாய்லெட்டு கழுவி விடுவாங்க, ஒன்றுக்கு 2 கழுவி விடுவாங்க. மூக்கில் வாரத்தை அப்படியே எடுத்து தூக்கி வீசிட்டு எப்படி என்றுவாங்க, அருவருப்பாகவே தெரியாது. டாய்லெட்டை கழுவிட்டு சோப்பெல்லாம் போடுறதுல கழுவிட வர்றா செல்லாம் அப்படின்னு அந்த கையில் நம்ம டாய்லெட்டு கழுவிருக்கமேங்கிற எண்ணமே வராது. ஏன்னா அது பாசம். எந்த பாசம்? இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை, ஒரு நோயாளியை பார்க்கணும், தொடணும் அப்படின்னா க்ளவுஸை போட்டிக்குவோம், மாஸ்கை கட்டிக்குவோம். க்ளவுஸ் போட்டு மெதுவாக அப்படி எடுத்து அதை துப்புரவு பண்ணி யூரின் பட்டையை மாட்டுறோம்னா க்ளவுஸ் போடணும். நம்ம வாப்பாவுக்கு சுகமில்லாமல் போச்சு, நம்ம பிள்ளைக்கு சுகமில்லாமல் போச்சு, க்ளவுஸாக போடுவோம். நம்ம மாஸ்க்கு கட்டுவோம்மா, கையாலேயே எடுத்து துப்புரவு பண்ணிவிட்டு கணக்கே இல்லாமல் இருப்போம். அன்புக்கு முன்னாடி அருவருப்பு கூட அழகானது தான். அந்த அன்பு இருந்துட்டேன்டா அருவருப்பு கூட அழகானது தான். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நோன்பாளி வாயில் துருவாட வெறும் இல்லை, அது எனக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, கஸ்தூரியை விட என்கிட்ட வாசமானது. அந்த நாட்டம் எனக்கிட்ட அப்படியே வாசமாக மாறுது. அன்பு அது அவ்வளவு நேசிக்கிறான் அல்லாஹ். அப்போ ஒரு நோன்பாளியை அல்லாஹ் அப்படி நேசிக்கிறான். அந்த அளவுக்கு சிறப்புள்ள ஒரு வணக்கம் இந்த நோன்பு இருக்காதா? பின்ன இந்த நோன்பு இறையச்சத்தை நமக்கு தருது. இந்த இறையச்சத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இந்த இறையச்சம் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க?
அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கான கூலிகள் என்ன அப்படிங்கிறத அந்த ஆலை இம்ரானினுடைய 134 135 வசனங்கள் அந்த இறையச்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தருது. அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் பக்ராவில் 281 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி போகக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்ங்கிறான். அதில் நீங்கள் இறையச்சத்தை எடுத்துக்கோங்க, அந்த நாளை பயந்துக்கோங்க. நீங்கள் அல்லாஹ்விட திரும்பி போக போகிறீங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். நமக்குள்ள கொள்கைகள் வேறுபாடுகள், சில வித்தியாசங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அந்த பாட்டி இந்த பாட்டி என்று சொல்கிறதெல்லாம் இருக்கும். எந்த பாட்டியும் மறுமையில் இந்த மஷரில் போய் நிற்கணுங்கிறதுல முரண்பாடு கிடையாது. அதெல்லாம் கிடையாதுன்னு யாருமே மறுக்கிறது இல்லை. அங்கே போத்தான் வேணும், நம்ம எல்லாருமே போய் தான் ஆகணும். அத்வைதம் பேசுகிறவன் இருக்கிறான், சூபித்துவம் பேசுகிறவன் இருக்கிறான், தௌஹீது பேசுகிறவன் இருக்கிறான், குர்ஆன் மட்டும் போதுமென்றவன் இருக்கிறான். ஆனால் எல்லாருமே அந்த மறுமையில் போய் நிற்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் 281 வசனத்தில் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்விடம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். அந்த நாளில் பிறகு நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் திருப்தியாக முழுமையாக சரியாக உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள். என்ன செஞ்சாலும் அது கிடைக்கும். பாவம் செஞ்சுட்டு வரீங்களா, அதை அள்ளி கட்ட போகிறீங்க. நன்மை செஞ்சுட்டு வரீங்களா, கிடைக்க போகுது. என்னெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிங்களோ அதுவெல்லாம் அந்த நாளில் கிடைக்கும். அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்கிட்ட வர போகிறீங்க. அந்த நாளை பயந்து கொள்ளுங்க அப்படின்ற அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், வஹும் லா யுலமூன். அவர்கள் அநீதி விளைவிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறான். அங்கே அநீதி விளைவிக்கப்பட மாட்டார், அநியாயம் பண்ண மாட்டான். அல்லாஹ் செஞ்சது கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம இந்த உலகத்தில் தீர்மானிக்கணும். எல்லாரும் அந்த நாளையில் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்போம்ங்கிறது கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதோடு சேர்த்து அடுத்த விஷயத்தை என்ன சொல்கிறான் தெரியுமா, நாம் செஞ்சதுக்கெல்லாம் கடைசி அந்த நாளையில் கூலி கொடுக்கப்படும். அநீதி நடக்காது, அநீதி நடக்காது. செஞ்சால் கிடைக்கும். அப்போ தப்பு செஞ்சுட்டு போனால், தவறு செஞ்சுட்டு போனால் அங்கே அதையும் அனுபவிக்க வேண்டி வரும். நன்மை செஞ்சுட்டு போனால் நம்மளே மறந்துருப்போம், அல்லாஹ் தந்துடுவான் தூக்கி. கடுகளவு நன்மை செய்தாலும் கண்டுகொள்வார். ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் கைரை யரா. கடுகளவு நன்மை செய்து கொண்டாலும் அவர் என்ன செய்வார், அதை கண்டுகொள்வார். அப்போ கண்டிப்பாக அது கிடைக்கும். அந்த நாளுக்கு வர போகிறீங்க, அந்த நாளை பயந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக ஆலை இம்ரானினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குல் உனப்பியுக்கும் பி கைரும் மின் ஸாலிக்கும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம்டா, இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வேறொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, இதை விட ஒரு சிறப்பான ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத். இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களே அவர்களுக்கு அவர்களுடைய இரட்சகனிடத்தில் சுவன தோட்டங்கள் உண்டு, சுவனங்கள் உண்டு, தோட்டங்கள் உண்டு. அதுவும் சாதாரணமானதில்லை. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த சுவன தோட்டத்தின் அடியே, அதனுடைய கீழே நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பழகிட்டா, நீரூற்றுக்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தோட்டம். அது போயிட்டு வர்றதில்லை. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அதில் தான் நிற்க போகிறாங்க. இதை விட சிறந்தது என்ன தெரியுமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவன தோட்டங்கள் உண்டு. அதன் அடியே ஆறுகள், நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமான துணைவன் துணைவி அவர்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பரிசுத்தமான துணைவர்கள் கிடைப்பார்கள்.
ஆண்களுக்கு பரிசுத்தமான துணைவிகள் கிடைப்பார்கள். அது ஹூர்லி பெண்களாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்த மனைவிமார்களாக இருக்கலாம். ஏதோ பரிசுத்தமான துணைகள் அவர்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வரிதுவானு மினல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து பொருத்தமும் கிடைக்கும். அல்லாஹ் பொருந்திக் கொள்வது கிடைக்கும். அது ஆகப்பெரியது சொர்க்கவாதிகளுக்கு. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை நன்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அடியார்கள் யார் யார் இந்த அடியான் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத அவர்களுக்கு அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ இறையச்சத்தோடு நம்ம வாழ்ந்துட்டோம்டா அந்த சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துக்கு அடியே ஊற்றுக்கள், நீர் ஊற்றுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. நிரந்தரமாக வேற இருப்பீங்க. பரிசுத்தமான துணைவன், துணைவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களை நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யாரு? அந்த நோன்பு பயிற்சி தந்து நம்மளை உருவாக்குதே அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யாரு? 16வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் ஆல இம்ரானுடைய. இப்போ 133வது 4வது வசனத்தில் அந்த இறையச்சம் உள்ளவர்களை பற்றி சொல்ல போகிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தையும் பாருங்கள் எவ்வளோ மெச்சாகுதுங்கிறது. அல்லதீன யகூலூன ரப்பனா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இரட்சகனே, இன்னனா ஆமன்னா, எங்கள் இரட்சகனே நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமாங்கொண்டுட்டோம். ஈமாங்கொண்டுட்டோம் அப்படியே. ஈமாங்கொள்கிற என்னென்ன விஷயங்கள்? அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, இந்த 6ஐயும் நம்ம ஈமாங்கொள்ளணும். அப்போ யாரெல்லாம் நாங்கள் ஈமாங்கொண்டுட்டோம், இந்த 6ஐயும் நாங்கள் ஈமாங்கொண்டோம். முன்ன வேதங்கள் வந்துச்சுங்கிறத நம்புகிறோம், இதுக்கு முன்ன தூதர்கள் வந்தாங்கங்கிறத நம்புகிறோம், உன்னுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்கங்கிறத நம்புகிறோம், மறுமை நாள் இருக்குது விசாரிக்கப்படுவோங்கிறத நம்புகிறோம். அதே மாதிரி விதி, அல்லாஹ்வுடைய எழுத்து, நீ தான் எல்லாத்தையும் இந்த உலகத்தையெல்லாம் படைச்சி என்ன நடக்கணுங்கிறத நாடிக்கிட்டு இருக்கிறாய். நீ எழுதினது தான் நடக்குது, நீ படைத்தது தான் நடக்குது, நீ அறிந்தது தான் நடக்குது, நீ நாடினது தான் நடக்கிறது. 4 அடிப்படையில் தான் விதியை நம்புறது. அக்கீதாவுடைய பாடத்தில் படிச்சிருப்பீங்க. விதியை 4 திசையிலையும் நம்ம நம்பணும். ஒன்று அல்லாஹ் நாடினது, இன்னொன்று அல்லாஹ் படைத்தது, இன்னொன்று அல்லாஹ் அறிந்தது. விளங்கிட்டா? அப்போ அல்லாஹ் நாடினது, அல்லாஹ் அறிஞ்சது, அல்லாஹ் படைத்தது, இப்படியாக அல்லாஹ் 4 அடிப்படையில் நம்மளை என்ன செய்யலாம், அல்லாஹ் அறிந்தது. அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹ் எழுதினது, அல்லாஹ் எழுதினது, அல்லாஹ் நாடினது, அல்லாஹ் படைத்தது, அல்லாஹ் அறிந்தது, அந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம். அப்போ இந்த 6 விஷயத்தை ஈமாங்கொண்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, இறைவா நாங்கள் ஈமாங்கொண்டுட்டோம், ஃபக்ஃபிர்லனா, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அந்த இறையச்சம் உள்ளவங்க என்ன செய்வாங்களாம், எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், ஃபக்ஃபிர்லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிச்சிடியா அல்லாஹ். அப்போ இறையச்சம் உள்ளவர்களுடைய ஒரு தன்மை என்னென்றால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நோன்பு வந்தால் என்ன செய்கிறோம்? நம்ம நோன்பு வந்தால் என்ன செய்கிறோம்? துவா தான், மன்னிப்பு தான். நம்மளை அறியாமலே நம்ம துவா கேட்க போகிறோம். பாருங்கள், இந்த ரமலான் வந்தாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, வசுஃபிததி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள். இந்த 3 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கருணையை புடம் போட்டு காட்டக்கூடிய வார்த்தைகள். நான் அருளை திறந்து வச்சுக்கேன், சொர்க்கம் திறந்து விடப்படுகிறேன்டா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு இப்போ தரும் போகிறல்ல, அது உலகம் அழிஞ்சி கேள்வி கேட்டு தான் சொர்க்கம் போகிறேன். இப்போ சொர்க்கத்தின் கதவு திறந்திருக்கேன்டா என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்கிறேன்? வெல்கம், எப்போ வேணும்னாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம், உங்களுக்காக எங்கள் வீட்டு வாசல் திறந்தே இருக்குது, பூட்டிட்டு போயிருக்கே கொழும்புக்குன்னு சொல்கிறான் நம்ம. அப்படின்றா என்ன அர்த்தம்? திறந்திருக்கேன்டா ஒரு வெறும் வரைக்கும் கதவை திறந்து விட்டுட்டிருக்கிறதா? அதில் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் எப்பவும் உள்ள வரலாம் அப்படின்ற அர்த்தம். சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நோன்பு வந்தால் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படும். அப்படின்னா நோன்புக்குள்ளே சொர்க்கத்துக்கு ஆக்கள் அனுப்புகிறான் அல்லாஹ். அது மறுமையில் தான் நடக்கிறது. அந்த வார்த்தை மனுஷன் பேசுகிற வார்த்தையில் தான் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை சொல்கிறான். சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படும் அப்படின்னா என்ன? நீங்கள் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கோங்க, எப்போ வேணும்னாலும் சொர்க்கத்துக்குள்ளே வர தயாராகுங்க, நன்மைகளை செஞ்சுக்கோங்க. நரகத்தின் கதவு அடைக்கப்படும், அந்த பாவத்தை செஞ்சிடாதீங்க. ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படும். ஷைத்தானை விலங்கிலிடப்படுறா நோன்பு வந்தால் ஒருத்தரும் சாராயம் குடிக்கக்கூடாது, அதான் விலங்கிலிட்டாச்சு. அதில் வார்த்தையினுடைய வழக்கம் என்ன தெரியுமா?
ஒரு ஆளை விலங்குல போட்டால் ஓடுவான், ஆடுவான், சந்தால இடிப்பான், தலையால் குத்துவான், பெல்ட்டி அடிப்பான். ஆனால் கையிருந்து செய்கிற வேலையை அவன் செய்ய முடியாது. ஷைத்தான விலங்கிலிடுறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கும், ஆனால் கையை கட்டியிருக்குது, அவ்வளவா இருக்காது. அவ்வளோதான், கையை கட்டியிருக்குது இருக்கும். ரமலான் வந்தாலும் தண்ணி அடிக்கிறான் தான், பொண்ணு பிடிக்கிறான் தான், திருடுறவன் தான், ஏமாத்துறான் தான், அவ்வளோவா இருக்காது. வாங்கிட்டா. அப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்படுறான். கதவு நரகத்தின் கதவு பூடப்பட்டீங்க, சொர்க்கத்தின் கதவு திறந்திருக்குது, நீங்கள் தயாராகுங்க அப்படிங்க. நம்ம அதை பார்க்கலாம். அந்த ஹதீஸினுடைய யதார்த்தத்தை நம்ம பார்க்கலாம். நோன்பு வந்தாலே நம்முடைய மனசில் ஒரு நல்ல மாற்றம் வந்து, ரமலான் வந்தாலே அந்த மனசில் ஒரு மாற்றம் வருதா இல்லையா? அந்த ஹதீஸ் எவ்வளோ உண்மையாகுது பாருங்கள். சும்மா சோம்பரித்தனமாக இருந்தவங்க அந்த நோம்பில் பள்ளிக்கு வர விதம் எப்படி கூடுது, அந்த நோன்பில் மன்னிச்சு விடுறது எப்படி நடக்குது, அந்த நோன்பில் வம்புக்கு போக மாட்டேங்கிறோம், அந்த நோன்பில் ஒரு பக்குவம் வருது. சுபகுக்கு ஜும்மா மாதிரி வர்றோமே, அந்த நோன்பு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நோன்பு காலம் என்ன பேசுகிற நீ என்றுவோம். அந்த மகிமை நமக்குள்ளே வருது. நோன்பு காலம் பேசுகிற பேச்சாரு. ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு கடையில் பாட்டு போட்டிக்கான், நோன்பு காலம் என்னடா பாட்டு போட்டிக்கான்றோம். முதல்ல உட்கார்ந்து கேட்டோம், இப்போ நோன்பு என்னடா பாட்டு போடுற அப்படி என்றுவோம். அப்போ நோன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையில், அந்த மாசத்தில் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு மனம் வருதா இல்லையா? ஷைத்தான் விலங்கிலிடப்பட்டான். சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவு மூடப்பட்டாச்சு. அல்லாஹ்வுடைய அருளை திறந்து விட்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய எவ்வளவு இரக்கம் உள்ளவன் ரஹ்மான், அந்த கருணை உள்ளவன் சுப்ஹானல்லாஹ். ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்றால், அல்லாட இரக்கம் அல்லாட கோபத்தை விட மிஞ்சி விட்டதுன்னு அல்லாஹ் எழுதுறான். இந்த உலகத்தை, இந்த பானம், இந்த பூமியை, படைப்பினங்களை எல்லாம் படைக்கிறது முன்னாடி அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னுடைய கோபத்தை என்னுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் அரசியல் எழுதிட்டானான். அப்போ அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் உள்ளது. இப்போ நம்மெல்லாம் அல்லாஹ் அடிப்பான், தண்டிப்பான், ஷதீதில் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இன்ன பத்திஷ ரப்பிக்க ஷதீத், அல்லாஹோட புடி ரொம்ப கடினமானது. இதெல்லாம் நம்ம ஓதுறன் தான். ஆனால் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், அவன் வஹாப், அவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன், அவன் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன். தௌபா செய்யி மன்னிக்கிறேங்கிறான். அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவன். நம்ம ஒரு அடியான் சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு அடியான் சாதாரணமாக சொர்க்கம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம், நரகம் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. சும்மா பார்த்தாலே அப்பயும் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறான்டா அவன் போக வேண்டியவன் தான். அதான் அல்லாஹ் தஆலா இன்னல் இன்சான ரப்பிஹி லக்கனூதங்கிறான். நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கட்டவனா, அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனா. இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சி நீ போக மாட்டேங்கிறீ. இப்போ ஒரு நல்ல ஒரு பொஸ்ஸிக்கிட்ட இருந்து ஒருத்தர் நின்றுட்டா, என்னடா நின்றுட்டியா, அந்த ஆளுக்கிட்ட உனக்கு வேலை செய்யணாட்டி நீ எங்கடா வேலையை போடுற கேட்போமா இல்லையா? நல்லொரு பொஸ்ஸிக்கிட்ட நல்லொரு கஃபீல் கிடச்சி, நல்லொரு முதலாளி கிடச்சி, அந்த மனிதன் பச்சை மண் சம்பளம்னு பார்க்க மாட்டான். பிரச்சனைன்னு வந்தால் லட்சக்கணக்கில் கொடுக்குறவன். என்னடா உனக்கு குறை வச்சான், அவர்கிட்ட உனக்கு வேலை செய்ய இயலாட்டி நீ எல்லாம் மனுஷனடா, நீ எங்கடா பிழைக்க போகிற, நீ உருப்படவே மாட்டோம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் உள்ளவன் தெரியுமா? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லலாம், இன்னல் ஹசனாத்தி யுதிஹிபின செய்யாது. ஒரு நன்மை செய்தால் நன்மையும் தர்றான் அல்லாஹ், பாவத்தையும் அழிச்சு விட்றான். நன்மை செஞ்சால் பாவம் அழியுது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு நீங்கள் குர்ஆன் ஓதுறீங்க, குர்ஆன் நன்மை மட்டுமில்லை, ஏற்கனவே செஞ்ச பாவத்தை பிடிச்சி அழிச்சு விட்றான் அல்லாஹ். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஒரு தவறை சொல்லி காட்டி, நான் அந்த தவறு செஞ்சுட்டேன், எனக்கு என்ன பரிகாரம், எனக்கு ஏதாவது ஹத்து நிறைவேற்றணுமா, எனக்கு சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் ஸல்லைத மஅனா, இப்போ எங்களோட தொழுதியான்னு கேட்டாங்க. அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாங்கு சொல்லி ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு உட்காந்துக்கிறாங்க. திரும்பவும் சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ், பயமாக இருக்குது, அல்லாஹ் தண்டிச்சிடுவான். தொழுதியா? தொழுதுட்டேன், அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் விடு அப்படின்னு. ஒரு நன்மை செஞ்சுட்டா ஒரு பாவம் அழியுது. வுது செய்கிறோம், கையை கழுவும் போது கையால் செஞ்ச பாவம் அந்த தண்ணியோட கழுவுப்படுது.
முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறோம், காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. பள்ளிக்கு எடுத்து வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து எழும்புது. நீங்கள் தொழுதுட்டு சுபான்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்கிறீங்க. கடல் நுரைய அளவுக்கு இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? கடல் நுரைய அளவுக்கு. அப்போ பாவங்கள் அழிகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் தந்து, நன்மையை கூட ஒன்று ரெண்டா தரான்ல. ஒரு நன்மை அப்படியா, ஒரு நன்மை நீ செய்ய நினைச்சா ஒரு நன்மை, நீ செய்யாட்டின்னு ஒரு நன்மை வந்துச்சு. போ இப்போ இரவைக்கு தஹஜ்ஜத் எழும்புவோன்னு தொழுவோம். இன்றைக்கி தஹஜ்ஜத் தொழுகிற என்னட்டு படுத்துறீங்க, எழும்பதான் இல்லை, தஹஜ்ஜத் தொழுதான் நன்மை எழுதப்பட்டோம் உண்டு. நன்மை செய்ய நினைக்கிறீங்க, எனக்கிட்ட மட்டும் வசதி வந்தால் சுப்ஹானல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், நன்மை எழுதப்பட்டாச்சு. 100 வரை சாப்பாடு கொடுத்த நன்மை உண்டு, எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை செய்தால் 10லிருந்து ஸ்டார்ட் ஆகி 700 மடங்கு வரைக்கும் இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுக்குறான். 10லிருந்து ஸ்டார்ட்டு. 5 வக்து தொழுகை தான் நமக்கு கடைசியாக முடிந்தது. 50 வக்து தொழுகையோடு தான் முதல்ல ரசூலுல்லாஹ் திரும்பினது. மேராஜ் போய் 50 வக்து தொழுகையோடு தான் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இல்லை இந்த உம்மத்து தாங்காதுப்பா, போய் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்டுக்குவா, அல்லாஹ் இறக்க முடியல அப்படின்னு குறைச்சி 5ஓட வந்தாலும் கூலி என்னமோ 50 தான். நம்ம 5 வக்து தொழுதாலும் நம்மளோட நன்மை என்ன? 50 வக்து தொழுத நன்மை தாங்க. அது அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான், இது 5 ஆனால் 50 தான். கூலியால் 50, ஒன்றுக்கு 10 மடங்குல தான் நன்மை எழுதுவோம் அடியானுக்கு. ஓடு, ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை செஞ்சிட்டா 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் இரட்டிப்பாக்கி தர்றேங்கிறான். அப்போ நாம் நன்மை செஞ்சால் பல மடங்கு, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு மடங்கு தான். ஆனால் ஒரு நன்மை செஞ்சால் அதுவும் அழியுது. இப்போ நம்முடைய தராசில் எந்த பக்கம் கதிக்கணும்? யதார்த்தமாக நம்முடைய தராசில் யதார்த்தமாக எது கதிக்கணும்? நன்மை தானே கதிக்கணும். ஏன்னா பாவத்துக்கு 1, நன்மைக்கு 10, 10லிருந்து 700, 10, 100, 500, 600, 700 நம்முடைய ஈமான பொறுத்து கூட இருக்கும். அதையும் விட அல்லாஹ் நாடினா கூட்டுவான். அப்போ நன்மை செய்கிறது அப்படியே கூட்டிக்கிட்டு போகுது. பாவம் செய்யும்போது அது ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்று இங்கே குறைய போகுது. ஏன்னா இங்கே நன்மை ஒன்று எழுதக்கூட இங்கே ஒன்று அழியுது, இங்கே உது செய்கிற இங்கே அழியுது, இந்த திக்கர் செய்கிற அழியுது, தர்மம் செய்கிற அழியுது, பிள்ளை குட்டிகளோட இறக்கம் காட்டுற அழியுது. அது கூட நன்மை தான். இப்போ நன்மை செய்கிறண்டா உது செஞ்சுட்டு முசல்லாவில் இருக்கிறதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. தபஸ்ஸுமு கஃபி வஜ்ஹி அஹீக சதகத்துன்னு இருக்க. ரோட்டில் போகும்போது ஒருத்தர் முன்னுக்கு வராரு, ஒரு புன்னகை, உனக்கு நன்மை எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு புன்னகைக்கு நன்மை. உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டிவிடு, அது கூட தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறது நம்ம குடும்ப பாசத்துக்கு தான். அதுக்கு அல்லாஹ் நன்மையை தரான். பொண்டாட்டியோட நல்லா நடக்கிற நீ நன்மை, பிள்ளைகளோட நல்லா இருக்கிற நன்மை, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற நன்மை, ரோட்டில் வரவன்ட்டு நல்லா சலான் சொல்லிட்ட நன்மை, முன்னுக்கு வந்தாலும் பார்த்து சிரிச்சிட்ட நீ நன்மை, ஒரு பறவைக்கு சாப்பாடு கொடுத்துட்ட நன்மை, நீ வீட்டில் வளர்க்குற மீனுக்கு நீ தீன் போட்ட நன்மை. எப்படியெல்லாம் அல்லாஹ் நன்மையை தரான். அப்போ நன்மைகள் கூடுது, பாவங்கள் அழியுது, குறையுது. இது மட்டுமில்லை அல்லாஹ்வோட கருணை, இது மட்டுமில்லை அல்லாஹ்வோட கருணை. இடையில ஒரு மாதத்தை தாரான், ரமலான் மாதம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு 10-12 நாள் கிடைக்க போது நான் இருக்க போகிறோம், நீங்கள் இருக்க போகிறீங்களா தெரியல. நம்ம அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும் அந்த மாதத்தை அடைகிறதுக்கு. இந்த மாதம் பெறப்போகுது, அந்த மாதத்தில் கிடைக்கிற பாக்கியம், அதில் தார நன்மை அல்லாஹ் பல மடங்காக இரட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுக்குறான். செய்ய செய்ய பலதாக கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான். அதில் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த மாதத்தில் ஒரு இரவு வேற இருக்குது, அது லைலத்துல் கத்ர் இரவாங்கிறாங்க. கடைசி 10 ஒற்றை இரவில் எதிர்வாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு. இரவு பாதி நாள், இரவு பாதி நாள். அதில் சிறப்பு 1000 மாதத்தை விட அதிகம், 1000 மாதத்தை விட அதிகம். நம்ம உசுரோடு இருந்தாலே 1000 மாதம் அமல் செய்வோமான்றது தெரியாது நம்மளோட ஆயுசுக்கு, வணங்கிட்டா. ஆனால் ஒரே ஒரு இரவு நம்ம செய்த அமலில் கூலி மட்டும் எப்படி பல மடங்காக வருது தெரியுமா? 1, 10, 200, 300, 700, 800 எல்லாம் கிடையாது. 1000 மாதத்துக்கு சமன், அதை விட்டு அதிகம்தான். அதுக்கு உள்ளே இல்லை, மேலே தான். கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரன், அதை விட மட்ட 1000ன்னு சொல்லல அல்லாஹ், அதுக்கு மேலே. அது எத்தனை ஆயிரம் வருதுன்னு தெரியல, ஆனால் மினிமம் 1000 மாதம், மினிமம் 1000 மாதம். இப்படி நன்மையை தரக்கூடிய இந்த ரமலான் வருஷ ஆயுசில் ஒரு தடவை வந்தாலே சொர்க்கம் போகிறதுக்கு முடியும்.
எத்தனை ரமலானை சந்திச்சிருப்பேன். நம்ம லைஃப்லேயே ஒரு ரமலான் காணும் நம்மளை சொர்க்கத்துக்கு கிளப்பி விட்டுரும், நம்மளோட பாவத்தை அழிச்சு விட்டுரும். ஆனால் எவ்வளவு மாதத்தை நம்ம சந்திக்கிறோம், எத்தனை வருஷம் நம்ம மாதம் அடைகிறோம். அவ்வளோ பெரிய சான்ஸ் அல்லாஹ் தாரான். அப்படி இறக்கமுள்ள ரஹ்மான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியாட்டி என்ன கேவலம். இந்த அல்லாஹ்க்கு அடியானா இருந்துக்கிட்டு இந்த சான்ஸையும் பயன்படுத்த இயலாட்டி என்ன மனுஷன். அப்போ இன்னல் இன்சானில் ரப்பி இலக்கணர், நரகத்து போகிறவன் பாவி தானே, அவன் துரோகி தானே, நன்றி கெட்டவன் தானே, இது பயன்படுத்த தெரியாடா. இப்படி எல்லாம் மன்னிக்கிறாங்கிற மன்னிப்பு கேட்க தெரியும், கையேந்திட்டு போவோம், உனக்கு என்ன இப்போ. அப்போ இந்த ரமலான் மாதம் வந்துட்டு அதை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம், எப்படி பயன்படுத்தலாம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த இறையச்சத்தை பற்றி சொல்லி, அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறையச்சம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களாம், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா துனூபனா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே, எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்பாங்க. கேட்குறதுல என்ன பிரச்சனை நமக்கு? என்னப்பா வார்த்தை ஒன்று போகுது இல்லை, என்ன ஒன்று கஷ்டம் வந்துருப்ப பேர் திருமா, காலு கைக்க பிடிச்சிருமா, உனக்கு தலையை அப்படியே விட்டுக்குமா, ஒன்றுமில்லையே, ஒரு வார்த்தை கேளு, ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா துனூபனா அப்படி கேட்பாங்க. ஒகீனா அகாபன்னார், யல்லா நரக வேதனையிலேருந்து எங்களை காப்பாற்றிடியா அல்லா என்று கேட்பாங்க. இறையச்சம் உள்ளவங்க பாவங்களை மன்னிச்சிடு, நரகத்திலேருந்து காப்பாற்றிடு அப்படி என்று கேட்பாங்க. அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? 17வது வசனத்தில் சொல்கிறான், ஆல இம்ரான் 17வது வசனத்தில் சொல்கிறான், அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களாக அவர்கள் இருப்பார்கள். இறையச்சம் உள்ளவங்க தக்குவசாலி எப்படி இருப்பாங்க? பொறுமை அவங்கள்ட்ட இருக்கும் இல்லையா? இந்த நோன்பு முதல்ல அதுதானே சொல்லித்தருது. பொறுமை, பசிக்கும் பொறுமை, தண்ணி விடாய்க்கும் பொறுமை, கோபம் பெறும் பொறுமை, ஆசை வெறும் பொறுமை இருக்குதா இல்லையா? பொறுமை வருதா இல்லையா? அப்போ இந்த இறையச்சம் அல்லக்கும் தத்தக்கும், இந்த நோன்பு உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கலாம் என்பதற்கு தான் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஆக்குதா இல்லையா? நம்மளுக்கு பொறுமையை பயிற்சி ஆக்குதா இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவங்க? அஸ்ஸாபிரீன், அவங்க பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அந்த இறையச்சம் உள்ளவங்கள்ட்ட பொறுமை வரும். அப்போ பொறுமை வருது, கோபத்தை கொப்பளிக்க மாட்டாங்க, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, நிதானம் தவற மாட்டாங்க, பொறுமை அவங்கள்ட்ட இருக்கும். இது அத்தனையுமே அது பயிற்சி தருது. சொந்த மனைவி தான் இருப்பா, ஆசையும் இருக்கும், ஆனால் பொறுமையாக இருப்பாங்க. அப்போ இந்த பொறுமை அடுத்த மனைவியில் வருமா? சொந்த மனைவியே தொட்டு பார்க்காதவன் இன்னொரு பெண்ணை எடுத்து பார்ப்பானா? வீட்டில் இருக்கிற ஹலாலான சொந்த சாப்பாடையே திங்காதவன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவானா? அடுத்தவனை சுரண்டுவானா? இல்லை. அப்போ அவர் பொறுமை வந்துடுவான். அஸ்ஸாபிரீன், அவர் பொறுமையாளியாக இருப்பார். ஒஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களாக அவங்க இருப்பாங்க. நோன்பு வந்தாலே பொய் சொல்ல மாட்டேங்கிறோம். சும்மாவே விட்டு அடிச்சுக்கிட்டு ஆகுன்னு போகிற நமக்கு இந்த நோன்பு வந்தோன்னு நோன்பை வச்சுக்கிட்டு வாயில் பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். வியாபாரிகள் நேர்மையாக இருந்துருவாங்க. அது நாங்கள் எவ்வளோ கெடுத்தோம் உங்களுக்கு தேவையில்லை, 2000 ரூபா கடைசி விலை அப்படின்னா. முதல்ல அப்படி இல்லை, 980 ரூபாய்க்கு வேணும் வாப்பா, 2000 ரூபாய்க்கு ஆரம்பம், 1000 ரூபாய்க்கு ஆரம்பம், 20 ரூபா தான் லாபம்பான், 200 ரூபா வச்சுருப்பான். அந்த பொய் வந்துடும். நோன்பு வரும்போது பயம் வந்துடும். அஸ்ஸாதிகீன், அவனை இந்த நோன்பு அப்படியே பய காட்டும். அப்போ இறையச்சம் உள்ளவர்களை இந்த நோன்பு உருவாக்குது. அந்த நோன்பு உருவாக்கினவர்கள் எப்போவுமே பொறுமையாளர்கள், எப்போவுமே உண்மையாளர்கள், பொய் பேச மாட்டாங்க, உண்மையாளர்கள், வாக்கு மீற மாட்டாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், சரியாத்தான் இருப்பாங்க. அஸ்ஸாபிரி வஸ்ஸாதிகீன். அடுத்தது என்ன? ஒல் கானிதீன், வணக்க வழிபாடுகளில் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கானிதீன், வணங்கக்கூடியவர்களாக, வணக்க இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நோன்புல இருக்கிற அந்த உற்சாகம் மற்ற நாளையில் வருமா இல்லையா? இறையச்சம் உள்ளவனா ஆக்கிட்டுன்னா வந்துடும். 2 ரக்காத்து எப்போ முடியும்னு காத்திக்கிற நம்ம 11 ரக்காத்து 12 மணிக்கு ஷவர் வரைக்கும் தொழுகிறோமே நோம்புல. டயர்டு வருதா? என்ன மௌலவி நேற்று கொஞ்சம் நல்லா நீட்டி தொழுதிங்கண்டே கொஞ்சம் ஷோர்ட் ஆக்கிட்டு
நிறுத்துக்க, இன்னும் கொஞ்சம் நிற்கணும், நல்லா நிற்கணும். இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில் அந்த மாதிரி கராத் கொஞ்சம் உள்ளச்சம் இருக்குது, அங்கே போய்த்துருவோம். தேடுறான், தேத்தனிக்கு ஓடலை, கஞ்சிக்கு ஓடலை, தொழுகைக்காக ஓடுறோம். நல்லா நின்று வணங்குறோம், அழ பார்க்குறோம், துவா கேட்குறோம். ருக்குவை கொஞ்சம் நீட்டும் போது சந்தோஷம், கிடந்ததெல்லாம் துவா கேட்போம். ருக்குவில் நம்ம கேட்டுக்குவோம், அல்லாஹ்வை இன்னும் திக்ர் செய்வோம். வருதா இல்லையா? அப்போ அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை இந்த ஆல இம்ரானினுடைய 14வது வசனம், கானித்தீன் ஒல் கானித்தீன், வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது என்ன? ஒல் முன்ஃபிகீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சக்காத்தை கொடுப்பாங்க, சதக்காவை கொடுப்பாங்க, வீட்டை கவனிப்பாங்க, மனைவி மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த கஞ்சத்தனம் இருக்காது, அல்லாவுக்காக வேண்டி கையை விரித்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது இந்த நோன்பு காட்டுது. நோன்பில் ஒருத்தருக்கு கறியை வேண்டி கொடுக்கறது, நோன்பில் ஒரு ஈச்சம்பழத்தை கொடுக்கறது, நோன்பில் ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்கிறது, நோன்பில் ஒரு பள்ளிக்கு காணிக்க போகிறது, நோன்பில் ஒரு ஏழைக்கு உதவி செய்யணுங்கிறது, நோன்பில் ஏதாவது தர்மம் செய்யணுங்கிறது, நோன்பில் பள்ளிக்கு மதரசாக்கு கொடுக்கறது, இவ்வளோ மகிழ்ச்சியான செய்தியாக நம்மக்கிட்ட கொண்டு வரோம். உண்மையிலே அந்த சுகம், அந்த சுவை வேறு எங்கேயுமே இருக்காது. இயல்பில் மனிதன் பணத்தின் மீது பற்று கொண்டவன். அதனால தான் ஒரு ரூபாய்க்கு 1.5 மணி நேரமாக சண்டை பிடிச்சி நிற்கிறோம். காலையில் இல்லை, அதுக்கு மேலே குறைக்கணும் சார், அவ்வளோதான். இன்னும் 1 ரூபா குறைங்கம்மா, அவ்வளோதான். 1 ரூபாய்க்கு சண்டை பிடிப்பான். ஆனால் 1 லட்ச ரூபா தூக்கி கொடுத்துருவான். பணத்தில் பற்றுள்ளவன் திருப்பி கொடுக்குறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸதகா புர்ஹான், தர்மம் என்பது இறை விசுவாசி ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக தான்ன்றாங்க. அஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் என்பது ஆதாரம் என்றாங்க. எதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் பயந்துட்டான்றதுக்கு ஆதாரம். ஏன்னா எதுக்கு அவன் கொடுக்கணும்? வரிகட்ட சொல்லி இன்கம் டேக்ஸால் வந்ததால் கொடுத்தானா? இல்லாட்டி சொத்தை பறிமுதல் செய்ய போகிறோம் 10% தாவண்டு கேட்டு வந்தானா? எவனாவது வந்தானா? அவனுக்கிட்ட இருக்கிறதே தெரியா, எழுதி கொடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறோம், அள்ளி கொடுத்து போட்டு போகிறோம், இண்டியலுக்கு சரிப்பட்டு போகிறோம். யாருக்காக கொடுக்கும்? 1 ரூபாய்க்கு சண்டை பிடிச்சனாம 1000 ரூபாவை தூக்கி கொடுக்குறோம் என்றால் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே இந்த தர்மம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதை இந்த நோன்பு கொண்டாந்து வைக்கும். இந்த நோன்பு கொண்டாந்து வைக்கும். அதாவது நோன்பு தக்வா உள்ளவர் ஆக்கும். அந்த தக்வா உள்ளவர் இந்த தர்மம் செய்யக்கூடியவர். அது சாதாரணமாக இந்த நோம்பில் நடக்கிறதையே நம்ம பார்க்கலாம். நோன்பு இதெல்லாம் தெரியுது நமக்கு. நோன்பு என்னன்னா அப்படியே இன்னும் சகர் செய்கிறது, இஃப்தார் செய்கிறது மட்டும் இல்லை, இந்த பண்பெல்லாம் அப்படியே கொண்டு வந்து வச்சிரும். பழகிட்டா ஒல் முன்ஃபிகீன், அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது என்ன? ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில். எப்படி சொல்கிறாங்களா? அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போ நோன்பு வந்தால் தான் நமக்கு சஹர் என்ற சொல்லு பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா நாளும் இந்த சஹர் இருக்கின்றான். பில் அஸ்ஹார் என்றால் என்ன? இரவின் கடைசி பகுதிகளில் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவோம். மற்ற நாளையில் நோன்பு காலங்களில் சஹருக்கு சாப்பிட்றதுக்கு எழும்புறதோட ஒரு என்ன நம்ம வித்துரை வச்சுக்கிட்டு தொழுவோம் அல்லது துவா செய்வோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் தஆலா இந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுக்கு வேறு மனசு வரும். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு, அல்லாஹ் மன்னிச்சுக்கையா அல்லாஹ் அப்படி என்று கேட்கணும். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் தொடக்கமும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறதெல்லாம் வந்துச்சு. இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, அதான் மன்னிப்பு. அல்லாஹ் நான் உன்னை ஈமான் கொண்டேன், அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம், எங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று துவா கேட்பாங்க. தக்வாசாரிகள் துவா கேட்பாங்க. வக்கீனா அதாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்று துவா கேட்பாங்க.
அதுக்கு பிறகு பொறுமையை பற்றி சொல்கிறான், அதுக்கு பிறகு உண்மையை பற்றி சொல்கிறான், உண்மையாளர்களாக இருப்பாங்கங்கிறான். அதுக்கு பிறகு வணக்கத்தில் நிற்பாங்க, வணக்கத்தை தொடர்ந்து செய்வாங்கங்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தர்மம் செய்வாங்கங்கிறான். அதுக்கு பிறகு திரும்பவும் மறுபடி அவங்க சகர் நேரங்களில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாங்க. மொத்தமாகவே எப்போவுமே ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அஸாபன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக சகர் நேரத்தில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை ஆல இம்ரானினுடைய இந்த வசனம் என்ன செய்து சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் அது ஆல இம்ரானுடைய 15, 16, 14வது வசனத்தை பார்த்தோம். இப்போ அப்படியே திரும்பி வருவோம். ஆல இம்ரானினுடைய 133வது வசனம் பார்த்தோமில்லை, சொர்க்கம் என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இதே விஷயத்தை தான் இங்கே அல்லாஹ் வேறு மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவங்க எப்படிப்பட்டவர்கள், அந்த சொர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா, அந்த இறையச்சம் உள்ளவர்கள், அந்த சொர்க்கவாதிகள், அந்த சொர்க்கம் யாருக்கு தான் உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த சொர்க்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்க, ஈமான் கொண்டுட்டோம், மன்னிச்சுக்க யா அல்லாஹ், நரகத்திலேருந்து பாதுகாப்பு தாயா அல்லாம்பாங்க, பொறுமையாளர்களாக உண்மையாளர்களாக இருப்பாங்க, நின்று வணங்குறவங்களாக இருப்பாங்க, தர்மம் செய்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லாஹ்கிட்ட சகரில் பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்புகளாக இருப்பாங்கன்னு அங்கே 15, 16, 17வது வசனத்தில் சொல்கிறான். இங்கே 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா, அவங்க சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அந்த தக்வா பயிற்றுவிக்கப்பட்டவங்க, நோன்பு தக்வாவை தந்து நம்மளை உருவாக்கி விட்டுட்டேன்டா நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க கஷ்டத்திலையும் செழிப்பிலையும் தர்மம் செய்வார்கள். அதாவது இங்கே தர்மம் செய்கிறதுக்கு காசு பணம் இருக்கணுங்கிறது இல்லை, கஷ்டமாக இருக்கும்போது அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அது பொறுமதி அல்லாஹ்கிட்ட 10 ரூபா போடுவான், யார் அது 10 ரூபா முடியும் இல்லை, அவனுக்கு அந்த 10 ரூபா 1 கோடிக்கு சமன். அவன் நிலைமையில் 10 ரூபா தந்திக்காம பாரு, ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் வந்திக்காமன், நாளைக்கு எதுவும் அரிசி இல்லாமல் தான் அவன் வந்திருக்கிறான். கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் இருக்கிற 10 ரூபாவை தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். அல்லாஹ் அவனுக்கு அவ்வளோ பெரிய கூலியை கொடுக்குறான், அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹ் நம்பர் பார்க்குறது இல்லை, அல்லாஹ் மனசை பார்க்குறான். எவ்வளோ கொடுத்த இல்லை, நிலைமையில் நீ எவ்வளோ கொடுத்த அதான் பார்க்குறான். அல்லாஹ் கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறவன் பெரிய வசதிக்காரனாக இருந்தால், ஒன்றுமில்லாமல் கிள்ளி கொடுக்குறவன் தான் பெரியவனாக இருப்பான். இவன் நிலைமைக்கு இதை கொடுத்திக்க பாரு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ராங்கிறான். இந்த வசனத்துக்கு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, பழமையாக வசதி இருக்கும்போது ஒருத்தன் தொடர்ந்து தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. இப்போ அவன் குறைச்சி கொடுக்குறதுக்கு வெக்கப்பட மாட்டானா. இப்போ பள்ளிக்கு சந்தா கொடுக்குறோம், 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதம் செட்டியான இறுகள் 100 ரூபா தான் கொடுக்கறதுக்கு அவரால் 100 ரூபா கொடுத்தா என்ன நினைப்பான், நான் எப்படி பற்றிய பொஸ்ஸு அப்படின்னு நினைக்க மாட்டான், வெக்கப்படவே மாட்டார், போட்டுகிட்டே இருப்பார். இதானா அதனுடைய விளக்கமாண்டு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ யதார்த்தமாக இந்த தக்வா நமக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு என்ன செய்யுது, கொண்டு வருது. அடுத்த வசனம், அடுத்த பண்பு என்ன வருதுண்டா, அங்கே என்ன சொல்லிச்சு, 17வது ஆல இம்ரான் 17வது வசனம், அஸ்ஸாபிரீன், முதலாவதே அதான், அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்கள், தக்வா உள்ளவர்கள் பொறுமையாளர்கள். இங்கே 137வது வசனம் 134வது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, அல்லாஹ் ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு விழுங்கிடுவாங்க, கோபத்தை தின்றுவாங்களாம். கோபத்தை அடக்கிறேன்ற வார்த்தை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்டா, உள்ளேருந்து வர்றதுதானே கோபம், அதை திரும்ப அமைக்கி விட்டுருவாங்க. கோபத்தை அடக்குவாங்கங்கிறது அல்லாஹ், கோபத்தை மென்றுருவாங்க, காலிமீனண்டா அப்படியே சாப்பிட்ருவாங்க, கோபத்தை அடக்கிடுவாங்க அப்படிங்கிறான். கோபத்தை அடக்கிறதுக்கு ஈமான் தக்வா ரொம்ப பெரிய முக்கியம். ஏன் தெரியுமா, கோபம் எப்போ வரும், மனுஷனுக்கு எப்போ கோபம் வரும், நடந்த ஒரு விஷயத்தை
நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலாட்டி நமக்கு கோபம் வரும். ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் இதார்த்தம், டெஃபினேஷன். அதுதான் கோபம் எப்படி வருதுன்னா, நடக்கிற விஷயத்தை நம்மளோட மனசு இப்போ ஏற்றுக்கொள்ளலை, அதனால் கோபம் வருது. அதுதான் அவன் வீட்டில் பொண்டாட்டி கிளாஸை கொண்டாந்து மேசையில் வச்சு அப்படியே நான் கீழே விழுந்துட்டு படத்தை கொண்டாந்து வச்சேன். ஏண்டி கொண்டாந்து வச்சேன்? ஆரியத இடத்த வச்சேன். எத்தனை தடவை சொல்கிற? இது உடஞ்சத்தை மனசு ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு 200 500 வெயி 1000 வெயி உடஞ்சிட்டு பயங்கர கோபம் பெறுது. முகத்திலே முழிக்கலாமாவும், முகம் அப்படியே சிவந்து போகும், கிட்ட வரையெல்லாம் இருக்கும், நெருங்க எல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணலை, மனசு ஏற்றுக்கொள்ளலை, அதனால் கோபம் வருது. இதை விட ஒரு பெரிய விஷயம், மனசு ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் கோபம் வரவே வராது. நம்மட கையில் வரை கீழே விழுந்து எல்லாமே போச்சு, திருத்தவே ஏலாம். ஒரு 3 லட்சம் ரூபா லாஸ்ட். சிரிப்போம், சே கவனிக்காம விட்டுட்டு 1000 ரூபாய்க்கு என்ன கத்தினா நம்ம 3 லட்சம் ரூபாவை சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். பக்கத்தால் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போதே நம்மட ஷர்ட்டுலேயோ ட்ரௌசர்லேயோ அந்த தண்ணி கொஞ்சம் தளம்பி கொட்டிட்டு அப்படி பார்ப்போம். பச்சை தண்ணி ஒன்றும் இல்லை, சும்மா காய்ச்சட்டிக்குள்ளேயே காஞ்சி வைத்துடும். ஒரு டீ என்றாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி அப்படியே பட்டுது, அப்படியே சாரி சார், என்ன சாரி சார், மனுஷனோட தெரிகிற விலகம் இல்லையா, அறிவில்லையா, பார்த்து போகிறலையா பாப்பா அப்படியா, அப்படியே கோபம் வருது. பச்சை தண்ணிங்க கோபம் வருது. ஒரு சின்ன பிள்ளையை வச்சுக்கிறோம், யூரின் போய்த்துடும், அறிவிரிக்காண்டு கப்பம்மா, கழுத்தை பிடிச்சி நசிப்போம்மா. ஐயோ, அது பிள்ளை பாசமெல்லாம் சொல்லாதீங்க, அடுத்தவங்க பிள்ளைய தந்துட்டு போனேன், கொஞ்சம் வச்சுக்கோங்க, பாத்ரூம் போயிட்டு வரேன், பிள்ளை யூரின் போயிட்டு. ஐயோ என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு என்ன செய்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கவலையாக இருக்குது சார், ஒன்றும் இல்லைங்க போங்க நீங்கள், அதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை தானுன்றோம். ஏன்னா அதை மனசு ஏற்றுக்கொள்ளுது. நடக்கிற விஷயத்தை ஏற்றுக்கிட்டால் கோபம் வராது, ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் வரும். இதுதான் யதார்த்தம். அப்போ இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாவை பயந்து நடப்பவர்கள் கோபப்பட மாட்டாங்க. ஏன் கோபப்பட மாட்டாங்க தெரியுமா? அல்லாவை தானே நான் பயப்பட்டேன், நான் அல்லாவை தானே பயப்பட்டேன். சரி, அல்லாவுடைய அந்த பயம் எப்படி இருக்கும்டா, அல்லாஹ் எதை முடிவெடுக்கானோ அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதான் அல்லாட பயம். அல்லாஹ் முடிவெடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளலாட்டின்னா அல்லாவோட சண்டை. பாப்பா செஞ்சதை புள்ள எதுக்குன்னுண்டா, நான் பாப்பாவை எதுக்கல, இவடத்தால் என்னத்துக்கு மதில் கட்டினேன்டா, டேய் நான் தான் கட்ட சொன்னேன், நீ அதை போலன்னா நீ எனக்கு செருப்பால் அடிச்ச மாட்டானடான்னு பாப்பா சொல்லுவானா இல்லையா? யதார்த்தம் தானே. நாட்டில் உலகத்தில் நமக்குள்ள வெளியில் நடக்கிறது எல்லாமே அல்லாவுடைய எழுத்துங்கிறத அல்லாஹ் சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்கிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொன்றும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதிட்டோங்க. அல்லாஹ்வோட எழுத்து தானே நடக்குது. அதுக்கு கோவப்பட்டா ஏன் அப்படியேண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அப்படி ஏன் எழுதணுன்ற அர்த்தம். அல்லாஹ் எழுத்தா அல்லாவை நம்பின தக்குவா சரியாக இருக்குமா? ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யாயிலமஹா, சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாவுடைய அறிவில் இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாதுங்கிறான். அப்போ இதெல்லாம் நடக்குது அல்லாவுடைய ஏற்பாடு தானே. அப்போ ஒரு தக்குவா உள்ளவருக்கு பொறுமை வந்துடணும். நடந்துட்டு அல்லாட எழுத்து, அல்லாட நாட்டம், கிளாஸ் முடிஞ்சு போங்க. அப்படி பொறுமையாக அந்த கோபத்தை விழுங்குற. அப்படி தான். எப்படி விழுங்குற? என்ன சரி, அல்லாஹ் அப்படி தான் எழுதியிருக்கான், அல்லாஹ் அப்படி தான் நாடி இருக்கான், அல்லாட எழுத்து அதுதான். அது எப்போ வரும் தெரியுமா? இந்த நோன்பு கொண்டு வந்து தரும். ஏன் தெரியுமா? சதா நோம்பில் ஃபுல்லாக அல்லாட நினைப்படானா அமெரிக்கா என்னென்னும் அல்லாட நினைப்பு தான். சமைக்கக்குள்ள உப்பு பார்க்குறோம், அல்லாஹ் பார்த்திக்கான், நம்ம நோம்பாளி அல்லாஹ் நோட் பண்ணிட்டுருக்கான், துப்பி போட்டு வாயை கொப்பளிச்சு விட்றோம். எப்படி அந்த செகண்டில் அல்லாட நினைப்படும். உது செய்கிறோம், நாசிக்கு தண்ணி சொல்லுவோம், நான் நோம்பு
ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, மெதுவாக. நம்ம குளிக்கிறோம், நோன்பு. நம்ம ஒரு ஆளோட பேசுகிறோம், கோபம் வருது, நோன்பு. நான் நோன்பு, போங்க போங்க என்றுவோம். அப்போ அல்லாட நினைப்பு எப்பவுமே வரும், கோபம் வந்தாலும் வரணும். அந்த செகண்டில் வர்றதில்லை, அதான் பிரச்சனையே. கோபம் வரும்போது அல்லாவை அப்படி சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்ள மனசு வருதில்லை, வரணும். அதான் ஈமான்ற பவர், தக்குவா, இறையச்சம். நீங்கள் அரபு நாட்டில் போயிருப்பீங்க, ஒரு அரபி கோவப்படும் போது இன்னொரு அரபி பக்கத்தில் இருந்தால் முஹம்மது சல்லி அலா முஹம்மது. அரபி எப்படி ஞாபகப்படுத்துவான் தெரியுமா? நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். ஒரு கோபம் வருது ஒரு அரபிக்கு, அந்த இடத்துல நாம் இருந்தாலும் கண்ணம் கிழிஞ்சிருக்கும். அவன் கோபம் வந்து அப்படி எழும்புறான், பக்கத்தில் இருக்கிறவன் சல்லி அலா நபி கண்டான், சல்லி அலா நபி முஹம்மது நபி மீது ஸலவாத்து சொல்ல அப்படின்னா. அவன் கோபத்தை அடக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான், சல்லி அலா நபிக்கு. கண்ணை மூடி அப்படியே உட்காந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படியே ஈமானிய நினப்பு வருது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட நினப்பு, ஸலவாத்து சொல்கிறோம், அல்லாஹ்வோட ஏற்பாடு, அலா கதர், பொறுமை பொறுமை, ஹலாஸ் போ அப்படின்றோம். அது வாரத்துக்கு ஒரு தக்குவா இருக்கணுங்க, அது வாரத்துக்கு தக்குவா இருக்கணும். அந்த இறை அச்சம் குறைஞ்சா தான் இந்த வார்த்தை சொல்லுவான். எந்த வார்த்தை சொல்லுமா? நமக்கும் அவனே கோபம் வந்தா கடவுளே வந்து நின்றாலும் வெட்டி தாண்டுவான். அப்போ அல்லாட அச்சம் அவனுக்கு இருக்கு. அந்த வார்த்தை சொல்கிறான், இந்த வார்த்தை சொல்கிறவனுக்கு அல்லாட அச்சம் இருக்கிறான். அல்லாண்டா நடுங்கணும், அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் அப்படின்னு வல்லாஹி நான் நின்றணும், அதுக்கு மேலே இல்லை. அது அந்த நோன்பு தான் தரும், அது அந்த நோன்பு தரணும். அப்போ பாருங்க, அப்போ ஒல் காலுமீனல் கைல், கோபத்தை அப்படியே மெண்டு விழுங்கிடுவாங்க. அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாவை எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அல்லாட எழுத்து தானே நடக்குது, அல்லாட எழுத்து பிரகாரம் தானே இது நடந்திருக்குது. ஹலாஸ் முடிஞ்சு, அவ்வளோ. நம்மகிட்ட இருந்து ஏமாற்றிட்டான், கோடியை சுருட்டான், 1 கோடி ரூபாவை சுருட்டிட்டான்னு வைங்க, ப்ரூஃபே இல்லை, நீ வேண்டிய நீதியை செய்யுங்கிறான். 1 கோடி ரூபாங்க, ரோட்டுக்கு வந்துட்டோம், தரவே தரமாட்டான். என்ன அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் தீர்ப்பு தருவான், மறுமையில் இது கிடைக்கும். போட என்னடா இதுக்கெல்லாம் சூசைட் பண்ண மாட்டேன்னா, இதுக்கெல்லாம் சூசைட் பண்ணுவேண்ணா? நீ 1 கோடி ரூபா எடுத்தோடு நான் சூசைட் பண்ணுறேன், போட இதெல்லாம் திரும்பி கிடைக்கும் எனக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு சிங்கள பகுதியில் 5000 ரூபா காசு ஒரு ஐயா மாற்றிட்டார், கடையில் சாமான் வாங்குறாரு. அவன் 500 ரூபாய்க்கு மிச்சம் கொடுத்திருக்கான். இவர் பார்க்காம போய் பார்த்துட்டாரு, 500 ரூபாய்க்கு தான் மிச்சம், திரும்பி வந்துட்டார். அண்மையில் நடந்த சம்பவம். அந்த கடையில் போய் கேட்குறாரு, தம்பி நீங்கள் 5000 ரூபாய்க்கு சில்லறை, நான் 5000 ரூபா தந்தேன், நீங்கள் 500 ரூபாய்க்கு தான் சில்லறை வந்தேன். கடைக்காரன் சொன்னால் இல்லை நான் 5000 ரூபாய்க்கு தான் தந்தேன்றான். கெஞ்சி பார்த்தான். அவனுக்கு அந்த 5000 ரூபா ஒரு 15-20 நாளையே செலவுக்கு தேவையானது. சூசைட் பண்ணாங்க. 5000 ரூபாவில் 500 ரூபாய்க்கு மிச்சம் வந்தால் 4500 ரூபா தான் அவனுக்கு லோஸ்ட்டு. சூசைட் பண்ணிட்டான். நம்ம அப்படி செய்வோமா? 5000 கோடி போனாலும் அல்லாஹ் தந்தான் எடுத்தான். ஹலாஸ் ஃபைதா இந்தல்லாம், அல்லாஹ் கிட்ட கூலி இருக்கு, மறுமையில் சந்திப்போம். எல்லாத்தையும் கொண்டு வந்துருவார் அவர். முடிஞ்சு 1,00,000 பேர் 1,00,000 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து 91ஆம் ஆண்டு அகதியாக ஓடி வர்றாங்க. 200 ரூபா காசை மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பிடுங்குறான். காதில் கழுத்துலையும் இல்லை, எல்லோரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. போட்ட உடுப்பு போட்ட செருப்பு, எவனும் சூசைட் பண்ணலை. காரணம் தக்குவா, காரணம் தக்குவா. அல்லாஹ் நம்பியிருக்க, நம்ம அல்லாஹ் தருவான். எல்லோரும் நல்லா தான் இருக்கணும். இதை நோன்பு தரும், இந்த நோன்பு கொஞ்சம் இன்னும் அதிகமாக தரும். அப்போ ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்க தெரியும் இந்த நோன்பாளிகளுக்கு. அந்த நோன்பு பிடிச்சி எடுத்த பயிற்சி மற்ற 11 மாதம் நமக்கு வேலை செய்யும். அந்த அந்த இடம் தான் அந்த நோன்பு. அப்போ மனித உள்ளங்களை பண்படுத்தக்கூடியது நோன்புங்கிற அந்த தலைப்பு எவ்வளவு யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஒல் காலிமீனல் கைல் ஒல் ஆஃபீன அனின் நாஸ். அவங்க எப்படிப்பட்டவங்க? கோபத்தை மட்டும் அடக்கிறது இல்லை. கோபம் ஏன் வருது? அடுத்து வஞ்சர் அநியாயத்தாலனா கோபம் வருது. ஒல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ இது வரும், இது வரணும்.
அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிருந்து பாஞ்சு குரல் வலையை அப்படியே கடிக்கிறது இல்லை. மன்னிச்சிட்டேன் போ ஹலாஸ். இதை செய்வாங்க, மன்னிப்பாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சவனையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர். சலாம் சொல்லி தொடங்குபவன் பெருமையற்றவன் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குள்ளே நமக்குள்ள பிரச்சனை. நீயா நானா, அண்ணன் தம்பி தான், சின்னப்பா பெரியப்பா தான், சாச்சா மகனும் தான், பாப்பா மகன் தான், தாத்தாவும் தம்பியும் தான். பிழை ஒன்றும் இல்லை. நீ தான் இப்படி கதைச்ச, நீ தான் இப்படி சொத்தை சுருட்டினே. அவள் வரட்டும், நமக்கு கோபம் இல்லை. அவள் வந்தா இனி நாம் போடுறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் அப்படி சொல்லலை. ஆள் வேறு மட்டும் நீ காத்திக்க. அப்போலாம் அவங்கெல்லாம் அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர். சலாம் சொல்லி தொடங்கினா நீ பெருமையற்றவன். ஏன் நீ போக மாட்டேங்கிற என்றால், நான் என்கிற ஒன்று வந்துட்டு, நான் என்ற ஒன்று வந்து, நான் என்கிற ஒன்று அழியணும் நமக்குள்ள, நான் என்கிற ஒன்று அழியணும் நமக்குள்ள. நான் யாருப்பா, நான் அல்லாட ஒரு அடியான், என்னில் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நரம்பு சுளுக்கினா என்ன எல்லாரும் தூக்கணும். நாம் ஆக்களை மதிக்கிறல்ல, வியலுக்கிட்டையெல்லாம் நான் போய் கை கொடுக்குறா, வியலுக்கிட்டையெல்லாம் குந்திக்கிட்டு இருந்து கழிச்சிட்டிக்கிறா, வியல் ஆறு ஆக்கள், இது எங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறோமே. ஒரு நேரம் பெறும் அவங்கெல்லாம் தேவைப்படும். இப்போ நம்மளை தூக்குறதுக்கு அவன் தான் பெறணும். இப்போ நமக்கு கையிருக்கும், கழுவ இயலாது. பார்த்துக்கிட்டு இருப்போம். தம்பி ஓட்டி கழுவுவான், காக்கா கழுவி விடுவான், மகன் கழுவி விடுவான். எந்த மகனை இந்த மோதிலே மையத்துக்கும் வராதன்னு விரட்டி விட்டோமோ அந்த மகன் தான் இப்போ நமக்கு பெம்பஸ் மாற்றுவான். அவன் தான் நம்மளை தூக்கி காவை காத்துட்டு இருப்பான், கொசி வேற ரசிக்கிட்டு இருப்பான், வேற ரசிக்கிட்டு இருப்பான். நான் என்பது அழியணும், ஒன்றும் கிடையாது. நான் அல்லாட அடியான், எனக்கு மனுஷன் தேவைங்கிற மனசு வரணும். அப்போ சலாம் சொல்லி தொடங்கலாம். அவன் தான் பிள்ளை செஞ்சுட்டு போகட்டும். நம்முடைய ரத்த உறவு, நம்முடைய நானா தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா, என்ன ஆகா செய்து மன்னிச்சுக்காக்கா, என்ன மன்னிச்சுக்காக்காண்டா. அவனுக்கு மனசை உறுத்தும். நம்ம தான் கதைச்சது நமக்கு தெரியுது. அவனே மன்னிப்பான், இல்லைடா ஒன்றுமில்லடா அப்படியா. அவன் ரெஸ்பெக்ட் அவன் விட்டு கொடுக்காம இருக்கிறதே நமக்கு ஒரு பெருமையாக தெரியும். நம்மட நானா தானே, அவன் ஏன் இறங்கணும், நாம் இறங்குவோமே. அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி, வீட்டு சாப்பாட்டுக்கு வாங்காக்கா செய்ய முடியும் என்ன. அப்போ ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த இறையச்சம் உள்ளவர்கள். அந்த இறையச்சத்தை தான் நோன்பு தரப்போகுது. அந்த நோன்பு தரும் மன்னிக்க வைக்கும். இந்த நோன்பு எப்பேற்பட்ட குற்றவாளிகளை மன்னிக்க வைக்கும். போகுது வா வா அப்படின்றோம், அது ஹலால் எடு அப்படின்றோம். சில கடன்களை தள்ளுபடி செய்கிறோமே நோன்பு வந்தால், விட்டுருவோம் பாவம், சரி ஹலால் அப்படின்றோம். இது வெறும் வல்ஆஃபீன அனின் நாஸ். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிட்டு தக்வாவுக்குரிய அடையாளங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு வரான். அடுத்தது என்ன தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். இந்த தக்வா வந்தவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொன்னால், அவன் ஒரு மானக்கேடான ஒரு பாவத்தை செய்தால், அல்லது ஒரு பாவம் சாதாரண சின்ன பாவங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், தக்கருல்லா, அல்லாவை நினச்சிக்குவான். அல்லா பார்த்துட்டீங்க, அல்லாட நினைப்பு வந்துடும். விளங்கிட்டா? வஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், உடனே பாவத்துக்கு அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். யா அல்லா, குடிச்சிட்டேன் யா அல்லா, சிகரெட் குடிச்சிட்டேன் யா அல்லா, மன்னிச்சுக்க யா அல்லா, மன்னிப்பு கேட்டுருவான். பாவம் செஞ்சால், மானக்கேடான விடயத்தை செஞ்சால் அல்லாட நினைப்பு வந்துடும் இறையச்சம் உள்ளவனுக்கு. இப்போ பாவமே செய்யாமல் இருக்கிறது இல்லை. மனுஷன்டா பாவம் செய்வான் தான். பாவம் செய்தாக்களை வெட்டி வச்சுட்டு போய்த்திடக்கூடாது. பாவத்தை வெறு, பாவியை விரும்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளங்கிட்டா? லவ் சின்னர் ஹேட் சின்னு சொல்லுவாங்க. பாவியை விரும்பு, பாவத்தை வெறு. பாவியை விரும்பினா தானே அவன்கிட்ட போய் தவா பண்ண முடியும்.
சாராயம் குடிக்கிறவன்கிட்ட போய்ப்பா ஏன்பா குடிக்கிற, இதெல்லாம் விட்டுடுப்பா, உடம்புக்கு கேடு, அல்லாஹ் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, தவறு, நீ என்னோட வா, இங்கே வா அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா அவனோட இறக்கப்பட்டதானே பேச முடியும். சனியனே அப்படின்னு சொன்னால் நல்லா குடிச்சு சாவிடாந்தானே சொல்லுவோம். அப்போ ஒரு தாவா பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நேசிக்கணும், பச்சை துரோகியை நேசிக்கணும். அவன் பச்சை கபுருவானங்கியா இருப்பான், வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் விரும்பும்பான், அவனை விரும்பணும், அவனை ஆசைப்பான், அவன் இங்கே வரணும்னு ஆசைப்படணும், அவன் அல்லாஹ்கிட்ட மட்டும் துவா கேட்கிறவனா மாறணும் என்று ஆசைப்படணும். அப்போ அவனை விரும்பணும், அவன் செய்த பாவத்தை வெறுக்கணும். அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பாவம் செய்யலாம் மனுஷன்தான், ஆனால் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. பாவம் செஞ்சால் மனசை உறுத்தணும் அவங்களுக்கு. அவங்க பாவம் செஞ்சால் அவ்வளவும் அம்புசவும் மானக்கேடான விடயத்தை செய்தால் அல்லது பாவம் செய்தால் தக்கருல்லா, அவங்க அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். ஃபஸ்தக்பரூனி துனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விலாவாரியா சின்ன குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க? அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். மகான்கள்ட்ட ஓடி போய் கேட்குறதா? பாவத்தை செஞ்சு போட்டு எடுக்கிற வட்டியெல்லாம் எடுத்து விற்கிற தூளெல்லாம் விற்று போட்டு கபூர் அடியை போய் நின்றுக்கிட்டு ஷேக் நாயகம் அவங்களே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு பார்த்து மறுமையில் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறதா? இல்லை, ஏன்னா அப்படி தப்பாக வழங்கிடுவீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபஸ்தக்பரூனி துனூபிஹிம்னு சொல்லிவிட்டு பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேங்கிறத எப்படி சொல்லலாம் தெரியுமா? முதுகில் குத்துற மாதிரி சொல்கிறான். ஒமையாவது துனூப இல்லல்லா, வேற யார்? அல்லாவை தவிர வேறு எவன் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் தான் மன்னிப்பான், அவன்கிட்ட போய் கேடு. கபூர்க்க படுக்கிறவர் எப்படி மன்னிக்கிறது? அவர் பாவமே எங்காண்டு கிடக்குது, அவரும் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே. நீ அல்லாஹ்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், அவங்க பாவத்தை செஞ்சு திருந்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் தக்வாசாரிகளுக்கான அடையாளமாக ஆல இம்ரான் 134, 135 வசனங்களை சொல்கிற விஷயம். இறையச்சம் உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் சொர்க்கம் தயார், அல்லாஹ்வோட மன்னிப்பு தயார், சொர்க்கம் தயார். அந்த சொர்க்கம் தயாரான தக்வாசாரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, தர்மம் செய்வாங்க, கஷ்டமாக இருந்தாலும் செய்வாங்க, வசதியாக இருந்தாலும் செய்வாங்க, கோபத்தை மென்று விழுங்கிடுவாங்க, அடுத்தவர்களை மன்னிச்சிடுவாங்க, பாவம் செஞ்சால் அல்லாவை நினச்சிக்குவாங்க, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க, திரும்பவும் அந்த பாவம் செய்ய மாட்டாங்க. இதை சொல்லிட்டு உலாயிக்க ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும், வ ஜன்னாத் சுவன தோட்டங்களும், அந்த சுவன தோட்டம் தஜ்ரீ மின் தஹ்தியல் அன்ஹார், முதல்ல பார்த்தோம் இல்லை 15வது வசனத்தில் ஆல இம்ரான்ல, அந்த சுவனத்துக்கு கீழே நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, எப்பவும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், இந்த நல்ல வேலைகளை காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய கூலி மகத்துவமானது. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதைத்தான் சூரத்துல் பக்ராவில் 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக அப்படிங்கிறான். அந்த இறையச்சம் என்பது இதுதான், அந்த இறையச்சம் இது இது இந்த நோன்பு தரப்போகுது. இந்த நோன்புக்கு நம்ம தயாராகிறோம். இன்னொரு 7, 8, 9 நாளையில் நோன்பு வரப்போகுது. அப்போ இந்த நோன்புக்கு நம்ம தயாராகிறோம். நோன்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்தணுமா இல்லையா? நான் கேட்குறேன், ரமலான் காலத்தில் டெக்ஸ்டைலில் பூட்டி போட்டு நூறலியாக்கு ட்ரிப் போவோமா? நம்ம நோன்புக்கு பெருநாள் நெருங்குது, நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், பெருநாள் சீசன், இன்னொரு கிழமையில் பெருநாள், இன்னொரு மாதத்தில் பெருநாள், புடவை கடையை பூட்டி போட்டு டெக்ஸ்டைலில் பூட்டி போட்டு எவனாவது ட்ரிப் போவானா? ட்ரிப் போகிறத விடுங்க,
ஊட்ட போக மாட்டேங்கிறான். பொண்டாட்டி கோல் எடுக்கா, பிள்ளைக்கு காய்ச்சல் அண்டு ஆட்டோ ஒன்று அனுப்புகிறோம், போய் மருந்து எடுத்துகிட்டு வாமா, கொஞ்சம் கடையில் பிஸி தெரியுமில்லை அன்றுவான். சொந்த புள்ள பொண்டாட்டிக்கே வருத்தம் வந்தால் ஆட்டோக்காரன் கூட்டிக்கு போய் மருந்து எடுத்து கொடுப்பான். மாமா போவான், பாப்பா போவான், தம்பியை கூட்டிக்கு போ, கொஞ்சம் பொருள் நான் இப்போ ஹோல்ட் பண்ணுறான், அவன் வீட்டு அனுப்பிப்பான். நான் போக மாட்டேன். சான்ஸ் இதை பயன்படுத்தணும். இப்படித்தானே நம்ம தயாராகிறோம். வியாபாரத்தை விடுவோமா? இந்த சோட்டிச்சு பொறிச்சு விற்கிறவன் நோன்பு காலம் தூங்குவானா? பின்னரும் அசருக்கு கடை திறக்கணும், பெட்டிச்சு விற்கணும். இந்த மாதம் உழைக்காட்டி எந்த மாதம் உழைக்கிற ரெடியாக இருக்கோம் இல்லை? அப்போ இந்த மாதம் உழைக்கணும் இருந்தால் அமல் செஞ்சு உழைக்கிறத விடையா பெட்டிச்சு விற்று உழைக்க போகிறோம். நம்ம இந்த அமலில் கிடைக்கிற கூலி தெரியுமா? சும்மா காலத்திலேயே சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறதுக்கு கூலியை ரசூல்லா சொல்கிறாங்க, ஹைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததுண்டு. அப்போ நோன்பு காலத்தில் மற்ற வணக்கங்கள். நான் குர்ஆன் ஓதுறதை பற்றி சாதிக்கின் மௌலவி உங்கள்கிட்ட அழகாக பேசினார். எவ்வளோ தொடர் குர்ஆனோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். அப்போ இந்த குர்ஆனை ஓதணும். இந்த ரமலான் வந்துச்சு, நம்மளை இறையச்சம் உள்ளவனாக பயிற்சி விற்கணும். இந்த பொறுமை நம்மக்கிட்ட வரணும், இந்த தர்மம் நம்மக்கிட்ட வரணும், வணக்கத்தில் நின்று வணங்குறது நம்மகிட்ட வரணும், பாவத்தை கையுற பண்பு நம்மகிட்ட வரணும், அதை திரும்பி செய்யாமல் பேணுதலாக இருக்கிற பண்பு நம்மகிட்ட வரணும். அல்லாஹ்கிட்ட துவா கேட்குற அந்த என்ன முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குற ஆளாக நான் மாறணும். அப்படி என்கிற ஒன்றை நினச்சி இந்த நோன்பை கடக்கணும். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. மற்ற நாளையில் இன்றைக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கு விடுவோம், மற்ற மாதம் படுப்போம், இந்த மாதம் போய் கயாமல்லையில் தொழுவோம், இந்த மாதம் நோன்பை பிடிச்சிடுவோம், விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு நிலைமை இருக்குதுண்டா, மெயினில் சில தேத்தனி கடைகள் திறந்திருக்கும். நோன்பு காலத்தில் அவங்க ஒரு பறக்கத்தான வேலை செய்வாங்க. முன்னுக்கு ஒரு பெரிய படங்க தொங்க விட்டுருவாங்க, பெரிய ஒரு சீலையை. என்னையாம் நோம்பா ஹோட்டல் போகிறவனுக்கு உள்ளுக்கு ரொட்டி திங்கிற தெரியப்படாதான். உள்ளுக்கு வந்து நம்மட வந்தான் திங்கான்னு வச்சு கொடுத்து உழைக்கிற காசு தக்குமா? இந்த காசு உனக்கு ஹலாலா? நல்லா தெரியுது. இவன் நோம்பை விட்டுட்டு ஹராத்தில் நிற்கானு. இவனுக்கு ரொட்டி வச்சு கொடுக்குறோமே, நாம் இப்படி உழைக்கணுமா? ஒரு காவிருக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு நோன்பு கடமை இல்லை, ரொட்டிய பில்லு, இடியாப்பத்த பில்லு. பிரயாணத்தில் இருக்கிறவனுக்கு பில்லு, பிரயாணத்தில் நோன்பு கடமை இல்லை. ஊரில் இருக்கிறவன் வந்து நல்லா வவுறு முட்டை துண்டு ஏப்ப முட்டு காசு வந்துட்டு போகிறான். அந்த காசு உனக்கு ஹலாலா? இந்த காசு உனக்கு அவ்வளோ பெரிய பொறுமதியா? எதுக்கு எறிஞ்சா என்ன? நம்ம என்ன நினைக்கணும்? அப்போது சோத்துக்கு வழி கடை கட்டி எப்படி திங்கிற? இந்த கேள்வி இப்போ கேட்கப்படா. ஏன் தெரியுமா? இந்த கொரோனா வந்து வருஷக்கணக்கில் கடையை பூட்டி போட்டு நல்லா தான் திண்டுக்கிருந்த ஒருத்தரும் பட்டினி சாகலை. அல்லாஹ் உதாரணம் காட்டி விட்டான். நாங்கள் கடை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும். இந்த பாங்குக்கே கடை மூடாமல் தொழுகைக்கு போகாமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் கொரோனாவை கொண்டாந்து பூட்டு. ரோட்டுக்கு போனால் ஆமிக்காரன் அடிப்பான். பூட்டு கடை. ரேஷன் வேலைக்கும் போகாமல், ஓடாய் வேலைக்கும் போகாமல், கடையில் நிற்க போகாமல் வீட்டுக்கையே இருந்து திண்டமே. அல்லாஹ் ரிசுக்கை தந்தானே. அப்போ குர்ஆன் வசனம் விளங்கிச்சு. சூரா ஹூத் 6வது வசனம், ஒமாமின் தாபத்து ஃபில்லர்லி இல்லா அலல்லாஹி ரிசுகா. உலகத்தில் உள்ள உயிர் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டானா. குர்ஆன் வசனம் தெரியுது. அப்போ இருக்க முடியுமில்ல. ஒரு மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன? இந்த ஒரு மாதம் இந்த ஹராத்தில் வியாபாரம் பண்ணாத. அதை பின்னரை சோட்டிஸா பில்லு நீ. ஆனால் நீ நோம்பு வெயி. நாங்கள் கஞ்சி காய்ச்சுறோம், சோட்டிஸ் சொல்கிறேன். அது நாங்கள் நோம்பு பிடிச்சா கஷ்டம். நோம்பு பிடிச்சா நோம்பு விட்டா தாண்டா உனக்கு கஷ்டம், நரகத்தில் கிடக்கணும். ஏன் நோம்பு பிடிச்சி செய்ய முடியாது? தியாகம் பண்ண இல்லாதா? அதில் கிடைக்கிற கூலி தெரிஞ்சால் இதில் கிடைக்கிறது அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? இந்த நோன்பு வந்தால் ஷைத்தான விலங்கில் இருறாங்க, நம்மளோட பொடியனுகளை அவுட்டு விட்டாங்க. நோன்பு இரவைலாம் அவனுகளை அட்டகாசம் கூடுற. இந்த வாப்பாமார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். அல்லாக்காக இந்த மோட்டர் பை கீயை கொஞ்சம் பூட்டி எடுத்து உள்ளுக்கு வைங்க தயவுசெய்து. இந்த நோன்பு வந்தால் அது இந்த தராவி முடித்து வெட்டக்கறங்கிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ என்னவோ, ஒரு மூட்டை சைக்கிளில் 3 பேர் ஆக்கு.
சில காதல் ஸ்டார்ட்டே தராவியில், லவ்கள் ஸ்டார்ட் அங்கே. ஏண்டா அவளுகளையும் உம்மாமார் விட்டுடுவாங்க பள்ளிக்கு குமர் செட்டுகளை. அவ வந்தால் இங்கே உம்மா முன் சப்பில் நின்றுக்கிட்டு நெத்தியை போட்டு தேய்ச்சிக்கு நிற்பா, பின் சப்பில் அவள் காதில் போன தேய்ச்சிக்கு நிற்பா. பொம்பளோட பக்கம் பள்ளி நிர்வாகம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. அங்கால இஞ்சால இருட்டுக்க மூளைக்க முடுக்க பாத்ரூமுக்கு எல்லாம் வந்து போன். இந்த உம்மா மாதிரி அதை கவனிக்கிறதும் இல்லை. அங்கால வேலைக்கு அது பொடிய மாதிரி சுருன்னு அதுக்குள்ளால ஓட்டம். இவங்களோட அந்த அட்டகாசம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும். நாம் இந்த மாதத்தில் இருக்க நாம் தௌபா செய்யணும். இந்த பாவத்தை விடணும். இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை விடணும். நாம் போய் பள்ளிக்குள்ளே நிற்கணும். அப்போ வாப்பாமார் பிள்ளைகள் எங்கே இருக்கணும், பிள்ளைகளை முன் ஷாப்பில் நிப்பாட்டி பின் ஷாப்பில் நின்று சொல்லுங்க தயவு செஞ்சு. உங்களோட எல்லாம் தெரியும் ஆம்பளை பிள்ளைகளை கூட்டிக்காந்து நீங்கள் மகன் இப்படி முன்னுக்கு இருங்க, அப்படியே பின் நாம் நினைக்கிற பின்னுக்கு நின்று சும்மா தொழுகிறானாக்கணும். அவ்வளோ தக்பீர் கட்டுவான். நீங்கள் பார்க்கக்குள்ள அல்லாஹ் அக்பரம்பா. நீங்கள் தக்பீர் கட்டினா அவன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றான், போய்த்துருவான். அப்போ தக்பீர் கட்டிடார் அல்ஹம்துலில்லாஹ், இனி அவர் தக்பீரை விட மாட்டார். அவன் ஓடிடுவான். போய் சலாம் கொடுக்க கொள்ளாதே அதில் இருப்பான் அவன். நம்ம தான் பார்க்குறோம் பின்னுக்கு நின்றா தெரியுது எல்லாம். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அப்படியே முன்னுக்கு வச்சு போட்டால் அப்படியே பின்னுக்கு நில்லுங்க. நாம் தான் கைட் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னால், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொதுவாக அந்த இளைஞனி இருக்குதே, அது ரொம்ப கவனம். இன்றைக்கு அட்டகாசமே அதான். இதில் நாம் வேறு வழி ரோட்டு போட்டு கொடுத்திருக்கோம். இந்த ஃபோனை கொடுக்குறத போல் ஒரு நாசமான வேலை எதுவுமே கிடையாது. ஃபோன் கொடுக்குறது இருக்கே, அன்றைக்கு ஒருத்தர் ஹிஃபுல் முடிச்சு போட்டு கிதாபு தொடங்கினா வாப்பா ஃபோன் பண்ணி தாரண்டிக்கார். அதோட கிதாபை தூக்கி எறிஞ்சிட்டேன் நாம். இதுக்கு அவன் ஹிஃபுலே முடிக்காமல் இருந்துச்சு. இப்போ ஊட்டிக்கு வரார், ஓத ஒன்றாங்க. என்னடா ஆண்டு தேடிக்கு வந்தால் ஃபோன் பொக்கெட்டுக்கு என்னாண்டு அது ஹிஃபுல் முடித்தா வேண்டி தாரண்டு சென்ன வாக்கு தந்து நான் ஹிஃபுல் முடிச்சுட்டேன் வேண்டி தந்தேன். நோயையும் தந்து மருந்தையும் தாராதவன். இப்போ இந்த ஃபோன் பொக்கெட்டுக்கு இருந்தால் கிதாவை படிப்பாங்க. அவன் ஃபோன்ட நிபந்தனை என்ன, மதரசா லீவில் வந்தால் நீங்கள் ஃபோன் பாவிக்கலாமன்னு. அப்போ அவனுக்கு லீவ் இல்லாட்டி என்னவா லீவ் எடுப்பான். லீவை தொடர்ந்து எடுத்து வந்தான். பகுத்துக்க வலி என்ன தலைக்கு இடிக்குதுண்டான், முடங்காலுக்கு பிடிக்குதுண்டான். கிடந்த சர்ஜன் எல்லாம் இவர் அலசிட்டு கட்டினான். இவரால் முழு சர்ஜனும் சீட்டு கட்டி எக்ஸ்ரே மிஷின் போட்டவன் அவன் கடனை முடித்தான். ஸ்கேன் பண்ணுறவன் அவன் ஸ்கேன் காசை கொடுத்தான். இவரால் பிள்ளை இடத்துக்கு ஓடுறான். கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர் மாதிரி, இவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை, இவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்கு போகிறது தான் நம்மகிட்ட ஒன்று அந்த பொக்கட்டு கம்பு இருக்குது கவுன்சிலிங். ஃபோனோட பாரார் கவுன்சிலிங் பண்ணதில்லை. இந்த ஃபோனை நீ வேண்டி இப்போ போவார் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று. இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு மடத்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோனையும் கொடுத்து வச்சு போட்டு விட்றோம். தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைகளை நாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த மோட்டர் பைக்கில் அது பார்க்கணுமே. அதில் இந்த பள்ளிகளில் பல்பு எல்லாம் போட்டு அவைய நோம்பை வரவேற்கிற பல்பை போட்டு தான் உள்ளுக்கும் சோத்திரம் தொலைக்கானல்ல. தென்னை மரத்துக்கு எல்லாம் பல்பு போட்டு வச்சு கிடக்கு ஜாலியாக. மதில், தென்னை மரம், கோபிஷம், கூரை, டோம் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வச்சா வெளியிலேருந்து பார். அப்போ வெளியிலேருந்து தான் பார்ப்பான், உள்ளுக்கு வருவானா? வெளியில் பல்பு போட்டால் வெளியிலேருந்து என்ன பார்க்கணும். அப்படியே பார்ப்பேன், எங்கட வழியை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டீங்க. வணக்கத்தால் அலங்கரிங்க பள்ளியை வந்தால் இவன் பல்பை போட்டு அலங்கரிக்கான். கரண்டு போனால் மார்க்கம் இல்லை, போ அவ்வளோதான். கரண்டுக்குள்ளான்னு இருக்கி நோம்பு. தயவு செஞ்சு இந்த ரோட்டில் அலைய விடாமல் நம்மளோட பிள்ளைகளை பள்ளிக்குள்ளே பக்குவமாக கூட்டிக்காந்து இந்த கொமர் பிள்ளைகளை கூட்டிக்கு வரவங்க தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை முன்னுக்கு வச்சோடு பின்னுக்கிறீங்க. முன் சப்பெல்லாம் கொமர் சட்டை அடிக்கட்டும். வெட்டக்கரங்கி போகிறேன்டா கூட போங்க. எங்கே போகிறாய்மாள் பாத்ரூம் பாரேன், நானும் பாரேன். போய் கடவுளை நின்று வைத்தியமாள் உதிச்சு இப்போ வா, உங்களுக்கு ஒரு 4 ரக்காயத்து போகட்டும், பிரச்சனை இல்லை. 4 ரக்காயத்து போன பிரச்சனை இல்லை. அவள் மொத்தமாக கிளம்பிட்டாளுண்டா அது பெரிய பிரச்சனை மறுவா. அதை விட போங்க எல்லாரும். நாம் என்ன சொல்கிறேன்டா, என்ற புள்ள சங்கம் நம்புகிறோம். நாம் என்ற புள்ள சங்கம், ஒன்ற புள்ள சங்கம். ஷைத்தான் சங்கம் இல்லை, சங்கம் அவன் கெடுத்து விட்ருவான், அவனை அடிச்சு விட்ருவான். அப்போ நோன்பு வருது, தயவு செஞ்சு
இந்த காதல் விளையாட்டுகளுக்கு இடம் வச்சிடாதீங்க. கரம் போட்டு வேண்டி வைக்கிற, ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கேமுகளை வைக்கிற இல்லைம்மா. குர்ஆன் ஓதுற, ஹதீஸுகளை கேட்குற, கொஞ்சம் ஏத்திக்கா விரிக்கிற, பள்ளிக்குள்ளே கொஞ்சம் டைமை கூட எடுக்கிற, ஒரு குர்ஆன் தர்ஜுமாவை வாசிக்கிற, தஜ்வீத்தை கொஞ்சம் படிப்போண்டு அப்படி நினைக்கிற, ஒரு மார்க்கை பற்றி நமக்கு வருது. அல்லாஹ்வை கொஞ்சம் நெருங்குறோம், கொஞ்சம் தர்மங்கள் செய்வோம். முடியுமான அளவுக்கு நம்ம ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுப்போம், ஒரு கறியை வேண்டி கொடுப்போம், பள்ளி ஒன்றுக்கு ஏதாவது ஹெல்ப்பை பண்ணுவோம். இப்படியாக நம்முடைய மனசை போட்டு நாம் அப்படியே மாற்றி எடுக்கணும். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறவன், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இது வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணக்கூடாது. எனவே இந்த நோன்பு என்பது மனித உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியது. ஆனால் நாம் உள்ளத்தை கொண்டு அங்கே வைக்க மாட்டேங்கிறோம். வச்சா மாறும். நம்ம மாறு செய்யக்கூடாது. நாம் இணங்கி போனால் இந்த இறையச்சத்தை நாம் பயிற்றுவிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 183வது வசனத்தில் சொல்வதை போல் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும். இறையச்சம் வந்துட்டென்றால் நம்மகிட்ட பொறுமை வரும், நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு வரும், தர்மம் செய்யக்கூடிய பண்பாடுகள் வரும், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போ நம்ம சொர்க்கவாதிகளாக மாறலாம். எனவே பேசிய நானும் நீங்களும் இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் எஷா தொழுகை நடக்கும். உது இல்லாதவங்க உது செஞ்சுட்டு போங்க, சுன்னத் தொழுகிறாக்கள் தொழுகிங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தொழுகையை ஆரம்பித்தோம்.